அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுது அனைவருக்கும் உற்சாகமான ஒரு பொழுதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நன்றி செய் இன்றைய செய் என்று சொல்வார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை இன்றைய தினமே அதற்கான அடித்தளத்தை போட்டுவிடுங்கள். நாளை என்று நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விடயமும் எங்களை பின்னோக்கியதாகவே இட்டுச் செல்லும். நிச்சயமாக அது முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்காது. அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய தினம் தலைவாசல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரப்போகின்றோம். தலைவாசல் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக நாங்கள் யாவரும் கேளீர் பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் யாவரும் கேளீர் பகுதியில் கல்வி சார்ந்ததாக பார்க்க போகின்றோம். ஏட்டுச் சுரக்காய் கரைக்குதவாது என்று சொல்வார்கள். ஆனால் படிப்பு என்று வருகின்ற போது அந்த படிப்பு தான் ஒரு மாணவனை அல்லது ஒரு இளைஞனை நாளைய நாளில் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பள்ளி படிப்பு, அதாவது ஏட்டு படிப்பானது எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு அந்த மாணவனுக்கு இயல்பானதாக இருக்கின்றது என்ற கேள்வி இன்றைய தினம் மக்களிடையே எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் அமைய இருக்கின்றது. யாவரும் கேளீர் பகுதியில் யாரோடு பேசப் போகின்றோம் என்பதை யாவரும் கேளீர் பகுதியில் பார்க்கலாம். இன்றைய யாவரும் கேளீர் பகுதியில் நாங்கள் பேச போகின்ற விடயமானது கல்வி சார்ந்ததாக இருக்கின்றது. எவ்வளவுதான் கல்வி சார்ந்து நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது எண்ணக்கரு சார்ந்தும் பல்வேறு மாற்றங்களை காலத்திற்கு காலம் உட்புகுத்தி கொண்டு வந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்வி முறையானது வெறும் ஏட்டுக்கல்வி, இவை வாழ்க்கை பாடம் அல்ல, அல்லது ஒரு தொழில் கல்வியாக மக்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு ஏதுவான கல்வியாக இல்லை, வெறும் பாட புத்தகங்களோடு ஒத்து செல்வதாக இருக்கின்றது. இப்படியான கருத்தியல் எங்களுடைய சமூக மட்டத்தில் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதன் உண்மைத்தன்மை என்ன? இது எவ்வளவு தூரம் இந்த கல்வி நடைமுறைகளோடு ஒத்ததாக இருக்கின்றது என்பது பற்றியதாக இன்றைய யாவரும் கேளீர் பகுதியில் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள். 50 ஆண்டு கால கல்வித்துறையின் அனுபவம் வாய்ந்த ஒருவர். அவரோடு நாங்கள் இன்றைய தினம் இந்த கல்வியல் சார்ந்த எண்ணக்கருக்கள் பற்றி பேச போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், இது இன்றைய காலகட்டத்து கல்வியானது ஒரு ஏட்டுக்கல்வி என்பது போன்றும் பாடப்புத்தகங்களை நம்பியே இன்றைய கால இளைஞர்கள் யுவதிகள் தங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை பாடம் அல்லது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான அம்சங்கள் இந்த கல்வியில் இல்லை என்பது போன்ற கருத்தியல்களும் இருக்கின்றன. முதலாவதாக நீங்கள் எங்களுக்கு வரையறுங்கள், இன்றைய காலகட்டத்தின் இந்த பாட விதானங்கள் அல்லது நீங்கள் கூறியது போன்று இந்த பாடத்திட்டங்கள் என்பவை எதை அடிப்படையாக வைத்தவையாக இருக்கின்றன? பாடத்திட்டங்கள் எதை அடிப்படையாக உண்டு? ஆமாம், அப்போ அதை பார்ப்போம். பாடத்திட்டங்களை நாங்கள் எவ்வாறு தீர்மானிக்கின்றோம் அப்படி பார்ப்போம். அப்படி பார்த்தால் இது நாங்கள் அண்மை காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க முடியாது. நாங்கள் அவசரமாக பேசும்போது இன்றைக்கு என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், இன்றைக்கு பாருங்கள், இன்றைய பாடத்திட்டங்களில் அல்லது நாங்கள் அதை நீங்கள் சொன்ன மாதிரி பாட ஏற்பாடு என்று கூறுவோம், கலைத்திட்டம் என்றும் கூறுவோம், அது கரிக்குலம். இதுவே எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்று கேட்கிறீர்கள், அப்படி தானே? ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு பதிலே கூறுகின்றேன். இன்று இது பழைய கதை இல்லை, சரிதானே? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு சர்வதேச மயம் என்ற ஒரு அம்சம் இருக்கின்றது. அதுதான் முக்கியம். ஏனென்றால் நாங்கள் இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட நான் இந்த கல்வித்துறையில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்றால் கல்வித்துறையை சுதேசமயமாக்குது. அப்படி ஒன்று இருந்துச்சு. அதாவது நமக்கெல்லாம் இந்த வெளிநாட்டு கல்வி முறையெல்லாம் இங்கே தேவையில்லை, நாங்கள் சுதந்திரம் பெற்ற நாடு, எங்களுடைய நாட்டிற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது, பாரம்பரியம் இருக்கின்றது, கலாச்சாரம் இருக்கின்றது, அவற்றுக்கு ஏற்ற முறையிலே ஒரு சுதேச பாணியிலான ஒரு கல்வி முறையை கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய கல்வி வரலாறும் இருந்தது. உதாரணத்திற்கு CWW கண்ணங்கரா அவர்கள் ஒரு கிராமிய கல்வி முறை ஒன்றை அந்த காலத்தில் கொண்டு வந்தார் 45ஆம் ஆண்டில். அதே போன்று இந்தியாவில் நாங்கள் பார்க்கலாம், காந்தி அடிகள் அவர்கள் ஆதார கல்வி திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். இந்த 2 கல்வி திட்டங்களையும் பார்த்தால் இது இந்த இந்திய கிராமங்களில் இருந்த கைத்தொழில்கள், இலங்கை கிராமங்களில் இருந்த கைப்பணிகள், விவசாயம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடசாலை முறையை தான் இவர்கள் கொண்டு வந்தார்கள், சரிதானே? அப்போ இது கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் பொருத்தம் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 2 கல்வி முறைகளுமே சரியாக கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு போச்சு. இந்த உள்ளூர் மயமாக்கம், அதானது உள்ளூர் மயமாக்கம் அல்லது சுதேச மயமாக்கம்
பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் ஒன்று எங்களுக்கு தாக்குதல் அல்லது தாக்கம் ஒன்று இருக்கின்றது. அது எங்கிருந்து வருகின்றது என்றால் இந்த கோளமயமாக்கத்தினூடாக ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கோளமயமாக்கத்தை வச்சுக்கொண்டு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அது தனியாக பேச வேண்டிய விடயம். இருந்தாலும் கோளமயமாக்கமானது இன்று எங்களுடைய கல்வி முறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதானே சரிதானே? அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த கல்வி முறையில் ஒரு சர்வதேச மயமாக்கம் ஒன்று இருக்கின்றது. உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னவென்றால் இன்றைக்கு நாங்கள் கணித பாட ஏற்பாடு விஞ்ஞான பாட ஏற்பாடு எந்த பாட ஏற்பாட்டை எடுத்தாலும் இதை நாங்கள் பார்க்குறோம் எப்படின்னா இப்போ சர்வதேச ரீதியாக என்ன விஞ்ஞானம் கற்பிக்கிறான். மலேசியா, இந்தியா, ஜப்பான் இந்த நாடுகளில் இந்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட வயதில் உள்ள மாணவர்களுக்கு எத்தகைய விஞ்ஞானத்தை கற்பிக்கின்றான் என்று நாங்கள் பார்த்து எங்களுடைய பாட ஏற்பாட்டை அதற்கு ஏற்றவாறு சற்று மாற்றி அமைத்து கொண்டும் வருகின்றோம். அந்த பார்த்தீங்கன்னா அப்போ எனவே தொடர்ச்சியாக இந்த பாட ஏற்பாட்டை சிலபஸ் பாடத்திட்டத்தை நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது தொடர்ச்சியாக. ஏன் அப்புறம் சில பேர் கேட்குறாங்க, நீங்களும் கேட்டாலும் கேட்பீங்க சரியா? அதாவது இன்னும் அடிக்கடி இந்த பாடத்திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி ஒன்று நீங்கள் கேட்பீங்க. கேட்டேன் சரிதானே? விட்டால் கேட்பீங்க சரியா? அப்போ ஏன் மாற்ற வேண்டி இருக்கின்றதுன்றா இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இங்கே பாருங்கள், இன்றைக்கு தங்கச்சி இன்றைக்கு ஒரு அறிவு புரட்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, கியூபா புரட்சி, என்ன ஜேவிபி புரட்சின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அறிவு புரட்சி, நாலேஜ் ரெவல்யூஷன். அதனோட நாலேஜ் ரெவல்யூஷன் பார்த்தா இதெல்லாம் இந்த புதிய நூற்றாண்டுக்குரியது. 19ஆம் நூற்றாண்டில் கைத்தொழில் புரட்சி தான் நடந்தது சரியானே? 20ஆம் நூற்றாண்டில் ரஷ்ய புரட்சி, பால்ஷிவிக் புரட்சியெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் இன்று நாங்கள் ஒரு அறிவு புரட்சி ஒன்று நடைபெறுகின்றது. அது என்ன அறிவு புரட்சி என்று பார்த்தால் இந்த அறிவானது துரிதமாக மாறிக்கொண்டு வருகின்றது, பெருகி கொண்டு வருகின்றது. எனவே அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்தோடுகின்ற ஒரு யுகத்திலே ஆண்டிலே நாங்கள் வாழ்கின்றோம். அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்தோடுகின்றது. இப்படி அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடி மாறிக்கொண்டே போனால் நாங்கள் பழைய பாட ஏற்பாட்டை வச்சுருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. அந்த பார்த்தீங்களா சரியா? இப்போ 1990, 2000 ஆண்டு நாங்கள் தயாரித்த பாட ஏற்பாட்டை வச்சு கொண்டிருந்தால் இந்த அறிவுத்துறையில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக இந்த எங்களுடைய பழைய பாட ஏற்பாடு காலாவதி ஆகின்றது அப்படிலாம் சொல்லலாம். இந்த பாஸ்போர்ட் காலாவதி ஆகும் அப்படி தானே? அது மாதிரி எங்களுடைய அறிவு காலாவதி ஆகின்ற ஒரு யுகம். எங்களுடைய பாட ஏற்பாடும் காலாவதி ஆகின்றது. பெரிய சிரமமான ஒரு விஷயம். அப்போ எனவே நாங்கள் எவ்வாறு இந்த கடவுச்சீட்டை புதுப்பிக்கின்றோமோ அதே போன்று இந்த அறிவையும் நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சும்மா உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ நானே 1980 எத்தனை ஆண்டு இப்போ 40 வருஷம் 80ஆம் ஆண்டில் நான் வெளிநாட்டில் படித்தேன். அந்த 80ஆம் ஆண்டில் நான் வெளிநாட்டில் கற்ற அறிவை வைத்துக்கொண்டு இன்று என்னால் விரிவுரையாற்ற முடியாது. ஏனென்றால் நான் அப்போது கற்றதெல்லாம் இன்று காலாவதியாகிவிட்டது சரியானே? அப்போ இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அண்மை காலத்தில் படித்ததை வச்சு தான் பேசுகிறேன். இந்த நான் சொல்கிற சிந்தனைகள் எல்லாம் அந்த 80 அந்த காலத்தில் வெளிநாட்டில் படித்ததெல்லாம் இல்லை. அது என்ன படித்தோம் கேட்டாலும் எனக்கு சொல்ல முடியாது. அப்போ இந்த அறிவு துரிதமாக மாறிக்கொண்டிருக்கின்ற யுகம் காரணமாக எங்களுடைய பாட ஏற்பாட்டை மாற்ற வேண்டி வருது. அதுதான், அவ்வளோதான் இது முதல் விஷயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால் எவ்வாறு இதெல்லாம் வெளிநாடுகள் உலகளாவிய ரீதியில் அறிவு துரித முன்னேற்றம், துரித மாற்றம், துரித வளர்ச்சி பெறுகின்றது, அதை புரட்சி என்று கூறுகின்றோம். இரண்டாவது விடயம் என்னவென்றால் எவ்வாறு அறிவு உருவாக்கப்படுகின்றதோ அது மிக துரிதமாக உலகெங்கும் பரப்பப்படுகின்றது. அதுதான் முக்கியமான விஷயம். 1960 எப்படின்னா இங்கிலாந்தில் ஒரு புதிய நல்ல புத்தகம் வந்துச்சுன்னா அது 1970 தான் இலங்கைக்கு வரும். அது நீ கப்பலில் போய் ஏற்றி இங்கே சேர்றது கிடையாது சரிதானே? அந்த நூல் இங்கு சேரும்போது 5 ஆண்டு 10 ஆண்டு ஆகும். அதற்கிடையில் அவன் வேறொரு புத்தகத்தை எழுதிடுவான். அந்த நூல் திரும்ப 1980 தான் இங்கே வரும். இப்பொழுது அப்படி அல்ல. நான் வேண்டுமென்றே அப்படி கூறுகின்றேன் சரிதானே? இன்று அப்படி அல்ல. இன்று சீனாவில், அமெரிக்காவில், ஜப்பானில் உருவாக்கப்படுகின்ற அறிவு இணையதளத்தினூடாக, எங்களுடைய மின்னஞ்சலினூடாக
பல்வேறு இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பத்தினூடாக அன்றே வந்து சேர்ந்து விடுகிறது. அன்றே வந்து சேர்ந்து விடுகிறது. சரிதானே? அப்போ எனவே இந்த அறிவு துரிதமாக வேகமாக பரவுவதும் வந்து ஒரு அறிவு புரட்சி. சுருக்கமாக சொன்னால் 2 விஷயம் சொன்னேன். அறிவு துரிதமாக உருவாக்கப்படுகின்றது, அறிவு துரிதமாக பரப்பப்படுகின்றது. இதைத்தான் நாங்கள் அறிவு புரட்சி என்று கூறுகின்றோம். அவ்வாறு அறிவு புரட்சி வந்து ஒரு நடக்கும்போது எங்களுடைய பாட ஏற்பாட்டிலும் அதில் தாக்கம் வருது. சரிதானே? அப்போ பாட ஏற்பாட்டை பழைய பாட ஏற்பாட்டை நம்ம படிச்சுட்டு இருக்கல, அப்போ இதெல்லாம் பழசாக போயிடும். ஆமாம், இதுதான் காரணம் இல்லையா இப்படியாக இந்த பாடத்திட்டங்களை நாங்கள் உடனுக்குடன் அமல்படுத்தி கொண்டிருப்பதற்கு பரந்தது மாற்றி கொண்டிருக்கு. ஆமாம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கல்வி முறைமையானது பாடத்திட்டங்கள் என்று காலத்திற்கு காலம் மாற்றப்பட்டு கொண்டு வருவதன் காரணமாக கற்பிக்கின்ற தரப்பினருக்கும் சரி அல்லது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர் பிராயத்திற்கும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு அசௌகரியமாக இருக்கக்கூடும் அல்லது பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நல்லதாக இருக்கலாம் அல்லது தீயதாக இருக்கலாம். அப்படியான அந்த அசௌகரியங்களாகட்டும் அல்லது விளைவுகளாகட்டும் அவை எப்படி இருக்கின்றன, அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது ஓகே, நல்லது. இப்போ நாங்கள் மாணவரை எடுத்தால் மாணவர் அவ்வளோ பிரச்சனை இல்லை, தெரியுமா? மாணவர் வந்து உட்காந்துருக்கலாம், ஆசிரியர் தானே படிப்பி போகிறாரு. அப்போ மாணவருக்கு வந்து முந்தி சில பழைய பாடத்திட்டம் என்ன புதிய பாடத்திட்டம் என்ன அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் படிக்கிறதே வாங்கிக்கொள்வான். அப்போ மாணவருக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவனுக்கு இது தெரியாது தானே. ஆனால் ஆசிரியருக்கு நீங்கள் சொன்னது சரி. ஏன் தெரியுமா? ஆசிரியர் வந்து ஒரு வகையாக பயிற்றப்பட்டவர். சொல்லுவோமே 2000ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டில் பயிற்றப்பட்ட ஆசிரியர், சரிதானே? அவர் ஏதோ ஒரு வகையில் பயிற்றப்பட்டிருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புது பாடத்திட்டத்தை கொடுக்கும்போது அவருக்கு இது நமக்கு தெரியாதுன்றவர். இது நீங்கள் சொல்கிறது சரி, சரியா? அவருக்கு இது சரியாக தெரியாது. அவர் எப்படி அவருக்கு சிரமம் ஏற்படும் என்று தான் நீங்கள் கூறுகின்றீர்கள். சரி, அப்போ என்னதுன்னா அதற்காக நான் எங்களுடைய ஏற்பாட்டை கூறுகின்றேன். எங்களுடைய ஏற்பாடு நானே நம்ம பெரிய ஆளில் எங்களுடைய கல்வி முறையில் சில ஏற்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் இதற்கென்று பாடசாலைகளுக்கு நாங்கள் அனுப்புகின்றோம். அவர்களை சொல்கிறது ஒரு சில ஆலோசகர்களை, கல்வி ஆலோசகர்களை அனுப்பி அந்த ஆசிரியர்களை சந்தித்து இந்த புதிய மாற்றங்களை அவர்களுக்கு நாங்கள் விளக்குகின்றோம். சரிதானே? அது இப்படி இல்லை, பழைய விஷயத்தை படிப்பிக்காதீங்க, இப்போ எல்லாம் மாறி போச்சு, சரிதானே என்று அதற்கென்று ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். சேவை கால ஆலோசகர் என்று சொல்கிறது. அதோடு என்ன செய்கின்றோம் என்றால் இப்படியான ஆசிரியர்களுக்காக நாங்கள் வந்து நாடெங்கும் வச்சிருக்கின்றார்கள். என்னவென்றால் ஆசிரியர் நிலையங்கள் என்று, டீச்சர் சென்டர்ஸ் என்று சொல்கிறது. ஏன்னா இவர்கள் தான் போய் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்று வந்து விட்டார்கள் அல்லது கல்வியியல் கல்லூரிகளில் பயிற்சி பெற்று வந்து விட்டார்கள். திரும்ப அங்கே போக முடியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது சொல்லிக் கொடு, போய் கேட்க முடியாது. திரும்ப அங்கே போக முடியாது. என்றால் அவர் ஏற்கனவே பட்டம் பெற்று வந்து விட்டார். எனவே இதற்காக நாங்கள் இந்த கல்வி ஆசிரியர் நிலையங்கள் என்று நாடெங்கும் இருக்கின்றன. நாடெங்கும் ஆசிரியர் நிலையங்கள், அதற்கான முகாமையாளர் இருக்கின்றனர். அப்போ இந்த ஆசிரியர்கள் சொல்லுவேன் ஒரு பாடம், விஞ்ஞான பாடம் நீங்கள் சொன்ன மாதிரி பாட ஏற்பாட்டை மாற்றியாச்சு, பாடத்திட்டத்தை மாற்றியாச்சு. அப்போ என்ன செய்யணும்னா இந்த அதில் 50-100 பேர் இருப்பாங்க ஆசிரியர்கள். அவ்வளோ பேரையும் அந்த ஆசிரியர் நிலையத்துக்கு வர சொல்லி, இந்த பார் இதுதான் மாற்றம், சரிதானே? இன்னென்ன விஷயங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம், சரிதானே? இன்னென்ன விஷயங்களை நீங்கள் அணுகும்போது கற்பிக்கும்போது இன்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் ஏராளம் இருக்கின்றது. அப்போ இது என்ன வருதுன்னா, இப்போ ஆசிரியர்கள் தொடர் கல்வி பெற வேண்டும். பார்த்தீங்களா, ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று விட்டு வந்து விட்டோம் என்று அவர் பாட்டுக்கு நினைச்ச மாதிரி படிக்க முடியாது, சரிதானே? அவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி வழங்குகின்ற ஒரு ஏற்பாட்டை எங்கள் கல்வி அமைச்சு செய்திருக்கின்றது. இதை நாங்கள் ஆசிரியர் கல்வி என்று சொல்கிறோம். ஆசிரியர் கல்வி, டீச்சர் எஜுகேஷன். ஆசிரியர் பயிற்சின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பயிற்சியெல்லாம் வேணும். பயிற்சிக்கும் கல்விக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஆசிரியர் பயிற்சி, இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த ஆசிரியர் பயிற்சி எல்லாம் படி ஆசிரியர் கல்வி. அது என்ன விஷயம்டா, இந்த பயிற்சி வந்து மனிதர்களுக்கு பயிற்சி கொஞ்சம் மிருகங்கள், இப்போ குதிரை இருக்குது தானே, குதிரைக்கு கல்வி வழங்க முடியுமா? முடியாது. குதிரைக்கு பயிற்சி தான் வழங்கலாம். கல்வி கற்கக்கூடியவன் மனிதன் மட்டும்தான். அவனுக்கு போய் நம்ம குதிரைக்கு கொடுக்குற பயிற்சியை, சரிதானே? அப்போ விலங்கு நம்மளுக்கு இப்போ நாய், குதிரை, மிருகங்களை பொதுவாக பயிற்றுவிப்பதாக தான் சொல்கிறோம். அப்போ அந்த வேர்டை இதில் நம்ம கையாளக்கூடாது. எனவே நாங்கள் ஆசிரியர் கல்வி என்று வைத்திருக்கிறோம், சரிதானே? அப்போ அந்த ஆசிரியர் கல்வியை அவர்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும். பார்த்தீங்களா,
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாருங்கள், ஆசிரியர் பயிற்சி இப்போ 10 ஆண்டுகளுக்கு முந்தி ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் பல்கலைக்கழகத்தில். இன்றைக்கு அவர் பெற்ற பயிற்சி இன்றைக்கு அவ்வளோ பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். எனவே அவர் தொடர்ச்சியாக கல்வி பெற வேண்டும். இதை நாங்கள் வாழ்க்கை நீடித்த கல்வி என்றுவோம். வாழ்க்கை நீடித்த கல்வி அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். சரிதானே? நீங்களும் கூட யுவதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நாளாந்தம் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படிதானே? அது எங்களுக்கும் பொருந்தும். நாங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் நாங்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்று சொன்னால், ஐயோ இதெல்லாம் நாங்கள் படிக்கல, அறிவு சார்ந்த எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். இன்றைக்கு என்ன நாளைக்கு சொல்வார்கள், என்னிடம் இந்த மொழிபெயர்ப்பில் உள்ள பிரச்சனைகள் என்ன. இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதை வேறாக படிக்க வேண்டும். சரி, அது இணையதளத்தில் பார்க்கலாம். பட் அது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் என்று நாங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு கிழமை தருவான். அப்போ நாங்கள் இது புதிதாக படித்து கொண்டு போகலாம். அப்போ அப்படியே நான் அதற்கு சொல்கிறது என்னென்றால், கற்பதற்கு கற்றல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கற்பதற்கு கற்றல், அதாவது மாணவர்கள், இன்றைய மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் பாடத்தை மட்டும் கற்காது, பாட விடயத்தை மட்டும் கற்காது, வரலாற்றை மட்டும், புவியியலை, விஞ்ஞானத்தை மட்டும், அந்த விடயத்தை மட்டும் கற்காது, அவர்கள் இந்த விஞ்ஞானத்தை, இந்த மாதிரியான பாடங்களை தாமாக சுயமாக ஆசிரியர் உதவி என்று எவ்வாறு கற்க முடியும், கற்க வேண்டும், அதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் வழங்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கற்பதற்கு கற்றல். வரலாற்றை மட்டும் கற்பதல்ல, வரலாறை நான் எவ்வாறு கற்கலாம், சுயமாக கற்கலாம். அது என்னென்றால், பாடசாலை மாணவர் 13 ஆண்டு படிக்கிறான், அத்தோட வீட்டுக்கு போயிடுவான். பிறகு உயர்கல்வி படித்தாலும் படிப்பான், படிக்காட்டியும் இல்லை. அதற்கு பிறகு அவன் திரும்ப பாடசாலையில் படிக்க முடியாது, அவன் ஆசிரியரை தேடி அலையவும் முடியாது. ஆனால் அறிவு மாறிக்கொண்டே இருக்கின்றது, புதிய அறிவு பெருகி கொண்டே இருக்கின்றது. அவன் கற்றே ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு சுயமாக கற்கும் வழிமுறைகள் தெரிந்திருத்தல் வேண்டும். சரிதானே? அந்த சுயமாக கற்கின்ற வழிமுறைகளையும் எங்களுடைய இன்றைய கல்வி முறையில் நாங்கள் சேர்த்து கற்பிக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்கிறேன். சிறப்பு. இப்படியான இருந்த போதிலும் இந்த பரீட்சை என்ற ஒரு விடயம் இது பேசு பொருளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக. காரணம், இந்த பரீட்சைகள் என்று வருகின்ற போது இந்த பரீட்சைகள் தீர்மானித்து விடுமா பிள்ளைகளுடைய திறமையை, அல்லது அவர்கள் இவ்வளவு காலமும் சேகரித்த அந்த அறிவை 3 மணி நேரம் எழுதுகின்ற அந்த பரீட்சை தாள் மூலமாக நாங்கள் சோதித்து பார்த்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வி இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. இந்த பரீட்சை சார்ந்த ஒரு போட்டி பரீட்சையோடு சேர்ந்த இந்த கல்வி திட்டம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதை நாங்கள் சான்றிதழ் நோய் என்று சொல்கிறோம். நீங்கள் சொல்ல அது பேர் ஆங்கிலத்தை நான் பேச விரும்பவில்லை. அது சான்றிதழ் நோய், அப்படி ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த கோட்பாடு 1970களில் சொல்லப்பட்ட கோட்பாடு. இன்றைக்கு இந்த சமூகத்தை ஒரு சான்றிதழ் நோய் பீடித்திருக்கின்றது. அதாவது என்னென்றால், இந்த சான்றிதழை வச்சு தான் எல்லாரையும் மதிக்கிறான். உதாரணத்துக்கு இன்றைக்கி அது காரணம் என்னவென்றால், இது பற்றி பெரிய ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அதாவது ஒருவர் எழுதினார், அவருடைய பேரெல்லாம் விடுங்க. அவர் சொன்னார் என்னென்றால், இன்றைய தொழில்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அரசாங்க தொழில்னு வைங்களேன், அவன் எடுத்த உடனே போடுறான் என்ன தெரியுமா? சும்மா சொல்லுவேன், வருமான வரி அதிகாரி, சமூக சேவையாளர், அது இதுன்னு எத்தனையோ பதவி இருக்குது. முதல்ல போடுறான் பல்கலைக்கழக பட்டம். ஆமாம், அதான் தகுதி. அது அவ்வளோதான். இல்லாட்டி A லெவல் சான்றிதழ். அப்போ எவ்வளோ போகுது தானே. அப்போ ஒரு பதவிக்கு பல்கலைக்கழகம் பட்டம் என்று போட்டுட்டா அது இல்லாதவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அப்போ எனவே இந்த சான்றிதழ் தொழிலோடு சம்மந்தப்படுது. இலங்கையில் ஏராளமான தொழில்களே கொண்டு இந்த சான்றிதழோடு தான் தொடர்புபடுத்தி வச்சுருக்காங்க. சும்மா சொல்லுவேன், பல்கலைக்கழக விரிவுரையாளர்ண்டா அவர் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எடுத்த விசேட கௌரவ பட்டம் பெற்றவர் அப்படின்னா என்ன, தண்ணி இயக்கமாகவே அது இல்லாதவர்கள் நினைப்பாங்க, இது நமக்கு இல்லை, இது நமக்கு இல்லை, நாங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பட்டம் சான்றிதழ்னு போட்ட உடனே A லெவல் படித்தவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இனி நாம் இது A லெவல்காரனுக்கு இது சரி வராது என்று அவர்கள் திருப்தியாகவும் இருந்துருவார்கள். இதற்காக பெரிய சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாதா அப்படி கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் பதவி உயர்வு என்று எடுங்கள், பதவி உயர்வு அது ஏராளமாக இருக்குது. பதவி செயலாளர், அது இது பல்கலைக்கழக பேராசிரியர், அவன் பெரிய பதவி உயர்வு சரிதானே. அவர்கள் கீழ் மட்டத்திலேருந்து மேலே போகிறவங்க, கீழே இருந்து மேலே போவாங்க. அப்படி தானே. விரிவுரையாளராக இருந்து அப்படி போவாங்க. அதே மாதிரி ஆசிரியராக இருந்து அதிபர்,
கல்வி நிர்வாகி அதிகாரி ஆவாங்க. ஆமா. அதான் பதவி உயர்வு. இந்த பதவி உயர்வுக்கு அவங்க பண்ணால் நீ இதற்கு பட்ட மேற்படிப்பு சான்றிதழை கொண்டு வா. சரி, இப்படி நாங்கள் தொழில்களில் எல்லா தொழில்களும் சான்றிதழோடு சம்பந்தப்படுவதன் காரணமாக, கல்வி தகுதியோடு சம்பந்தப்படுவதன் காரணமாக, சரிதானே, இந்த கல்வி தகுதிகள் சான்றிதழ்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே இன்று சான்றிதழ்களை பெறுவதற்காகவே கல்வி, பரீட்சை மைய கல்வி. இன்றைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு 9A ஓலெவலில் 9A எடுத்தான்னா அந்த பாடசாலைகளில் அந்த பிள்ளைகளோட படங்கள் எல்லாத்தையும் போடுறோம். இது போட்டு இது நாங்கள் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த திரைப்பட நடிகைகளில் படத்தை போட்ட மாதிரி, நடிகர் படம் போடுற மாதிரி, சரியானே, பிள்ளைகளில் படத்தை நல்லா ரோட்டாக ஒட்டி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ மற்ற பிள்ளைகள் என்ன செய்யுது? மற்ற பெறாத பிள்ளைகள் அவன் படத்தை யார் போடுறது? சரியா? அப்போ அதற்கு இன்றைக்கு ஏதோ கல்வி அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, இந்த படங்கள் போடுறது நிப்பாடுறா அப்படின்னு. சரியா? எனவே இந்த சான்றிதழ்கள் முக்கியத்துவம் நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியத்துவம் பெறுகின்றன. அது இலங்கை போன்ற நாடுகள், இன்னும் கியூபா, இப்படி சில நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் இந்த சான்றிதழுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னீங்க போல இருக்குது, அதாவது அவர்கள் இந்த வாழ்வதற்கான திறன்கள், வாழ்க்கை திறன்கள், இவற்றை பெறுவதில்லை. அவங்க வாழ்க்கை திறன் இருக்கா இல்லையாண்டு யாரும் பார்க்குறது. அதே மாதிரி நாங்கள் இந்த தொழில் உலகத் திறன்கள் என்று இருக்கின்றன. தொழில் உலகம், வேலை உலகம். வேலை உலகத்தில் போனால் இப்போ சும்மா சொல்லுவேன், வங்கி இருக்குது, சும்மா சொல்லுவேன், ப்ரைவேட் வங்கி, தனியார் வங்கி இருக்குது. இவன் படிச்சுட்டு போகிறான், தமிழ் வேற்றுமை எழுவாய் பயனில்லை, அதுதானே படிச்சுட்டு போகிறான். சரியா? கம்பராமாயணம் அது போனால் அங்கே அந்த பேங்க்காரன் சரி கொஞ்சம் வேற்றுமையை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க போகிறான். அப்படி கேட்க மாட்டான். ஆனால் நாங்கள் இந்த பாடசாலை கல்வியில் இந்த பாடங்கள் இருந்தாலும் கூட, சரிதானே, அந்த பாடசாலையில் இருக்கிற பல்வேறு செயற்பாடுகள் இருக்குது. அந்த செயற்பாடுகளின் ஊடாக இந்த மாணவர்களினுடைய அதுக்கு மென்திறன்கள்னு வச்சுருக்கோம். சரிதானே? இந்த மென்திறன்களை வளர்த்தல் வேண்டும். அது என்னடா மென்திறன்டா? இப்போ அது 25 மென்திறன் சொல்லலாம். சரிதானே? அது என்ன மென்திறன்டா? இப்போ தலைமைத்துவ திறன், ஆங்கில திறன், அல்லது கணினி திறன், சரிதானே, மற்றது பிரச்சனை தீர்த்தல் திறன், சரியா, அல்லது ஒரு அணியில் வேலை பார்க்கும் திறன், குழுவாக இணைஞ்சு என்ன, சில பேருக்கு அது தெரியாது. அப்போ அதுக்கு தான் அப்படி தானே, குழுவாக எங்கே போனாலும் நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் தனித்து செயல்பட முடியாது. அங்கே ஒரு குழு இருப்பான். குழுனால் பல பேர் இருப்பான். சரிதானே? அதில் ஆம்பளை இருப்பான், பொம்பளை இருப்பான், பல விதமான இனத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்போ அதில் வேலை செய்கிறது, அதை அந்த அணியில் இணைந்து வேலை செய்வது அது ஒரு திறன். பிரச்சனை தீர்த்தல் திறன், புத்தாக்கத்திறன். இங்கே பாருங்க, புத்தாக்கத்திறன். சும்மா பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இனோவேட்டிவ், அதாவது புதிய புத்தாக்கத்திறன். இதெல்லாம் எங்களுடைய வேலை உலகத்துக்கு தேவைப்படுகின்ற திறன்கள். இதை நீங்கள் பாடசாலையில் வழங்குங்கள் என்று நாங்கள் பாடசாலை அதிபருக்கு, ஆசிரியர்களுக்கு இடித்துரைத்து வருகின்றோம். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது தெரியாது. ஆனால் பெரிய பாடசாலைகள் பார்த்திங்கன்னா, சில பாடசாலைகள் பேரை சொல்லக்கூடாது, அங்கே நிறைய கிளப்ஸ் வச்சுருக்கலாம், சங்கங்கள். சில பாடசாலைகளில், பெரிய பாடசாலைகளில் 45 கிளப் வச்சுருக்கான். ஆமாம், அது என்ன நீ மாணவரை கேட்டால் அவன் 4-5 கிளப்பில் இருப்பான். கிளப்புன்னா அவன் நம்ம கிளப்புன்னா சங்கம். ஆனால் நம்ம பின்தங்கிய பாடசாலையில் எடுத்திங்கன்னா, சரிதானே, உதாரணமாக நான் பதில் எழுதிறேன், பதரை மொன்றாகலை அங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தமிழ் இலக்கிய சங்கம் அல்லது சைவ சங்கம், இந்து மாணவர் சங்கம், இது மட்டும்தான் இருக்கும். சரிதானே? இதில் போய் சேர்ந்து என்னவோ தெரியாது. சரியா? ஆனால் பாடசாலையில் நல்ல ஸ்கவுட்ஸ், சாரணர் இயக்கம் இருக்குது, கேடெட்ஸ் இருப்பாங்க. சரிதானே? மற்றது பெண்களுக்கு கைட்ஸ் சொல்லுவாங்க. என்ன கைட்ஸ்ன்னு சொல்கிறது. இதுகள் எல்லாம் இந்த மாதிரியான இந்த இணை பாடவிதான செயற்பாடுகள். சரிதானே? இதன் ஊடாக மாணவர்களினுடைய தகமையெல்லாம் வளர்க்கப்படுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பல பாடசாலைகள் இருக்குது. அப்போ இந்த கம்பெனிகள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களோடு கொஞ்சம் நேரம் பேசி பார்த்தா, சரிதானே, அவர்களுடைய கல்வி தகுதி இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி சரியா, கல்வி தகுதியை கேட்பான், பட்ட படிப்பு இருக்கா கேட்பான், பட்டம் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ அதை வச்சுட்டு பிறகு என்ன திறன்கள் இருக்கின்றன என்று பார்ப்பான். அவனால் அந்த ஒரு 15 நிமிட நேர்முக பரீட்சையில் இவன் ஒழுங்காக பேசுகிறானா, ஒழுங்கான விடை சொல்லுகின்றானா, ஆளுமையை சோதிப்பார்கள். ஆளுமை, வெரி குட். அவனுடைய ஆளுமை
இது கொஞ்ச நேரத்தில் சில ஆள்கள் வந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா நானும் ஆயிரக்கணக்கானவங்களை நான் அந்த நேர்முக பரீட்சையை அவர்களுக்கு வைத்திருக்கின்றேன். அப்போ அதில் பார்த்த உடனே தெரியும் இந்நாள் சரி வர மாட்டான், சரிதானே, அதுக்கு புள்ளி போடுவான். அப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, 20க்கு சில பேர் யூஸ்லெஸ் அப்படின்ட்டா 2 மாதம் போடுவான். நல்லா ஸ்மார்ட்டாக பேசக்கூடிய ஆக்கள், ஆங்கிலம் பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், சரியா கேட்குறதுக்கு பதில் சொல்கிறான், எதுக்கு ரெடி என்றால் ஒரு புத்தாக்கமாக விடை சொல்லும். அப்படி பார்க்கின்ற போது இந்த சான்றிதழ் கல்வி என்பது இன்றைய காலகட்டத்தில் இந்த சுற்றி இருக்கின்ற வாழ்க்கை சூழலில் அவசியப்படுத்தப்பட்டு விட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? எடுத்துக்கொள்ளலாம், அது தேவைதானே, சரியா. அது இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குன்ற கொஞ்சம் கேளுங்களேன். அதாவது இந்த சான்றிதழாக இப்போ பாருங்கள், இப்படி எடுங்களேன். ஒரு 9A எடுத்த பிள்ளை, பிறகு A லெவலில் 3A எடுத்த பிள்ளையை வைங்களேன். அந்த பிள்ளையினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு பாருங்களேன். நானும் இந்த கல்வியாளர்னு குட்டி கல்வியாளர், சரியா, இப்போ வயசு போன கல்வியாளர், சரியா. அப்போ இந்த பிள்ளை வந்து 3Aயும் 9Aயும் எடுத்த பிள்ளை எடுத்தால் அதை நாங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறோம், அல்லது இந்த வங்கிக்காரன் எப்படி பார்க்குறான்டா, இந்த பிள்ளை வந்து இவ்வளவு நல்லா இந்த கெமிஸ்ட்ரியையோ அல்லது என்னத்தையோ படித்து நல்லா சித்தி எழுதிய பிள்ளை பாருங்கள், இந்த பிள்ளையை வங்கிக்கு எடுத்தால் இந்த வங்கி வேலையை 3 மாதத்தில் படிச்சிடுவான். சரியா நான் சொல்கிறது? அதாவது இந்த பொது கல்வி தானே இது வந்து பெரிய A லெவல் பாடத்தில் இருக்கிற பாடங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் பாடம், அந்த பாடம், இந்த பாடம், அதில் தொழில் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை சரியாக படித்து வந்தால், சரிதானே, அவர்கள் வந்து வங்கியில் சேர்ந்து கொள்வார்கள் அல்லது எங்கேயாவது சேர்ந்து கொள்வார்கள். மற்ற நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேலை உலகத்தில் இருக்கிற வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடசாலையில் படிப்பிக்கலாது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, உதாரணமாக போலீஸ் வேலை நிறைய இருக்குன்னு வைங்களேன், சரியானே, போலீஸ் காவல்துறை, அந்த காவல்துறையில் எப்படி கல்லணை பிடிக்கிற அதான விஷயம், ரைட், கல்லணை பிடிக்கிற எப்படின்ட்டு. இப்போ இந்த கல்லணை எவ்வாறு பிடிச்சேன்னு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாது. உலகத்தில் இருக்கிற தொழில் எல்லாத்துக்கும் நாங்கள் பாடசாலையில் கற்பிக்க முடியாது. சரி, அதை பற்றி நாங்கள் இன்னொரு நேரம் பேசுகிறோம் அப்படின்டா. அப்போ நாங்கள் ஒரு பொது கல்வியை வழங்குகின்றோம். இந்த மாதிரி நல்லா படித்த மாணவர்கள் எங்கேயும் சென்று இணைந்து கொள்வார்கள். அதுதான் நோக்கம் இல்லையா? அப்படி நாங்கள் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. சிறப்பு. அப்படியான ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குன்றது. எனவே இது கல்வி என்பது பாடசாலை கல்வி வந்து வீணான்னு சொல்ல முடியாது, சரிதானே. ஒரு 3 நல்ல விஞ்ஞான பாடத்தை, கலை பாடத்தை, வர்த்தக பாடத்தை சிறப்பாக கற்று தேர்ந்தவன் ஏனைய தொழில்களில் விட்டால், அது வங்கியாக இருக்கலாம், அதில் எந்த அரசாங்க திணைக்களமாக இருந்தாலும், ஒரு 3 மாதத்துக்கு சும்மா கெமிஸ்ட்ரின்னு எடுப்புமே, அதில் படித்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு வங்கி வேலையோ அல்லது இந்த சமூக சேவை திணைக்கள வேலை இதுகள் எல்லாம் வந்து 2-3 மாதம்லாம் டக்குன்னு குயிக்காக படிச்சிடுவான் என்ற எடுகோளின் அடிப்படையில் தான் அவனுக்கு வேலை கிடைக்கின்றது. சிறப்பு. காத்திரமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த பாட விதானங்களுக்குட்பட்ட இந்த கல்வி முறையானது எப்படி பார்க்கப்படுகின்றது, அதனுடைய நோக்கம் என்ன என்பது பற்றியதாக எங்களுடைய கலந்துரையாடல் தொடர்ந்திருந்தது. எங்களோடு தன்னுடைய நேரத்தை விரயம் செய்து மிகவும் காத்திரமான கருத்துக்களை பதிவு செய்திருந்த பேராசிரியர் சந்திரசேகரம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.